ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் மனம் அசையாக இருப்பாங்க. அது எடுத்துட்டுப்பா பாதி தான் போட்டிருக்கீங்க, மிச்ச பாதி. ஆமாங்க. மூன்று நத்தப்படாது. सबको நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியினை உறுதியாக்கிக் கொள்கிறேன். गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसर कार्यक्रम पर आपका हार्दिक स्वागत है. आप जो सहयोग बराबर देते आए हैं उसके लिए मैं अत्यंत आभारी हूँ. आज का कार्यक्रम है कविगण कृपा. इस कविगण कृपा के अंतर्गत कवि, राष्ट्रीय कवि और रहस्यवादी कवि श्री सुमित्रानंदन पंत के बारे में हम आज विचार करने वाले हैं. இன்றைய தலைப்பு கவிகண கிருபா என்னும் தலைப்பு. இந்த தலைப்பிலே மகாகவி ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்த் அவர்களை பற்றி நாம் சற்று ஆராய்வோமாக. பந்த் அவர்கள் छायावादी और रहस्यवादी के स्तंभ माने जाते हैं. அவனை தூணாக கருதப்படுகிறார். सुमित्रानंदन पंत जीवन वृत्त जन्म व शिक्षा दीक्षा. आपका जन्म सन 1900 को अल्मोड़ा जिले के कौसानी में हुआ. आपने BA किया. व्यक्तित्व, आप प्रकृति सौंदर्य के अनुपम चित्रकार हैं. இயற்கை அழகை பற்றி இணையாக ஓவியமாக வரையக்கூடியவர். அவருடைய கவி ஓவியம் அந்த மாதிரி இருக்கும். आप छायावाद और बौद्धिक रहस्यवाद के प्रवर्तकों में प्रमुख कवि थे. அவர் छायावाद மற்றும் பௌத்திக் ரகசியவாத் இதனுடைய பிரவர்த்தக், இதை உருவாக்கிய கவிஞர்கள் ஒருவராக இருந்தார். आप उपनिषद वेदांत आदि के ज्ञाता थे. இவர் உபநிடதங்கள் வேதாந்தம் அனைத்தையும் அறிந்தவர் ஆவார். साथ ही सफल विचारक भी थे. அத்துடன் வெற்றிகரமான சிறந்த சிந்தனையாளரும் கூட. आप रूपाब नामक पत्रिका के संपादक भी रहे. रूपाब என்ற பெயருடைய ஒரு மேகசினுக்கு ஆசிரியராகவும் இருந்தார். आप छायावाद, रहस्यवाद, मार्क्सवाद, प्रगतिवाद तथा दर्शन शास्त्र आदि में भी साहित्य रचना करते थे. इवर छायावाद, रहस्यवाद, मार्क्सवाद कम्युनिस्ट को प्रगतिवाद மேலும் தர்ஷன் சாஸ்திர பிலாசபி தத்துவம் இதை பற்றியும் அவர் நிறைய எழுதியிருக்கிறார், நிறைய படைத்திருக்கிறார். हिंदी काव्य को नई दिशा और भावबोध करने वाले आपने भाषा के क्षेत्र में जादू का काम किया. हिंदी காவியத்துக்கு புதிய திசையை, புதிய அழகை, ஒளியை, புதிய கருத்துக்களை அறிவித்த கவிஞர்களே தாங்களும் ஒருவர். உங்களுடைய அந்த வார்த்தைகள், சொற்கள், மொழி, லாங்குவேஜ் இவையெல்லாம் மந்திரம் போல வேலை செய்கிறது. ஜாது கா காம் கியா, மந்திரம் போல வேலை செய்கிறது. कृतित्व वीणा, पल्लव, गुंजन, युगवाणी, ग्राम्या, कादी के फूल, चिदम्बरा, उमर कयाम की रुबाइयाँ का अनुवाद, ट्रांसलेशन आदि आपकी श्रेष्ठ रचनाएं हैं. सम्मान, चिदम्बरा पर आपको ज्ञानपीठ पुरस्कार प्राप्त हुआ. चिदम्बरा काव्यத்துக்காக ज्ञानपीठ अवार्ड கிடைத்தது.
मृत्यु आपकी मृत्यु सन 1978 को हुई है। काव्यगत विशेषता है। प्रस्तुत पाठ्य पुस्तक नवीन पद्य चयनिका में पंत जी की काव्य कृतियाँ स्त्री, नौका विहार, मानव आदि संग्रहित हैं. இவருடைய இந்த பாடப்பகுதியிலே இந்த பாடம் குறிப்பாக பிரவீன் உத்தராஜ் படிக்கின்ற எழுதப் போகிற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவினுடைய இந்த பாடத்திட்டத்திலே இந்த 3 கவிதைகள் அடங்கியுள்ளன. ஆகவே இந்த 3ஐயும் நீங்கள் படித்துக் கொள்ளுமாறு வேண்டுகொள்கின்றேன். இதில் அவருடைய கவிதைகள் 3, ஒன்று ஸ்ரீ, नौका विहार, मानव, இந்த 3 कवि தொகுப்புகளை கிடைக்கின்றன. அதை பற்றி நாம் சற்று ஆராய்வோமா. इसके बारे में हम विचार करेंगे. भाव पक्ष स्त्री, पहले स्त्री के बारे में करेंगे. प्रस्तुत कविता ग्राम्या नामक काव्य से संकलित है. இந்த कविதை இவருடைய பெரும் காவியம் ग्राम्या என்ற கவிதை துவக்கப்பட்டுள்ளது. इसमें कवि ने नारी के प्रमुख 3 रूपों का चित्रण किया है. பெண்ணுடைய 3 முக்கியமான உருவங்களை அவங்க கண்டிருக்கிறார். उदात्त रूप, करुणीय उर्वान तोற்றம். कवि नारी की उदात्त रूप पर प्रकाश डालते हुए कहते हैं, பெண்ணுடைய கருணையே உருவான வடிவத்தை பற்றி சொல்றார். यदि स्वर्ग यही है पृथ्वी पर तो वो नारी उर के भीतर. यदि पृथ्वी अगर है, स्वर्ग अगर है पृथ्वी पर तो वो नारी के उर के भीतर, उर्न का हृदय के भीतर, हृदय के अंदर. இந்த பூமியிலே சொர்க்கம் என்று ஒன்று என்று சொன்னால் அது பெண்ணினுடைய இதயத்தின் உள்ளே இருக்கிறது. नारी के उर के भीतर, उर्मस चापी. नारी का हृदय प्रेम ममता की सृष्टि करता है. என்றால் பெண் இதயமானது அன்பை, தாய் பாசத்தை படைக்கிறது, சிருஷ்டிக்கிறது, படைக்கிறது. சாமானிய ரூப், அது ஆர்டினரியா சாதாரணப்பட்டிருக்கும். नारी प्रिय विरह के दुख को दूर करती है. பெண்ணவள் நமக்கு பிடித்தமான ஒரு பொருள் நாம் இழந்து விட்டால் அந்த இழந்துவிட்ட அந்த சோகத்தை, வேதனையை அவள் நீக்குவோள். वो अमर प्रेम रूपी कमल के दल पर दल खोलकर प्रिय की को उसमें बिठा देती है. அவள் அழியாத அன்பு என்ற தாமரை இதழ் மீது தன் இதழ் விரித்து அவளுடைய ஆண்மகனுடைய, தன் பிடித்தமான கணவனுடைய மான்மகனுடைய வேதனையை அவள் அகற்றி விடுகிறாள். जब बिटलाती प्रसन्न होकर वो अमर प्रणय के शतदल पर, अमर प्रणय के प्रणय में शादी, प्रेम, அழியாத திருமணம் என்ற தாமரை மீது, ஷத்தல் पर कमल के ऊपर, தாமரை மீது बैठ உட்கார்ந்து கொண்டு அமே பிட்டாத்தி ஹே, நம்மை அமர வைக்கிறாள், எங்களை உட்கார வைக்கிறாள். नवजीवन का दे सकती वो तो அதரும் पर மதிராதர். புதிய வாழ்க்கை அவளால் தர முடியும். தன்னுடைய உதடுகளிலே தேன் போன்ற திருவர்களால் அவள் அழியாத அன்பு என்ற அந்த அன்பை அவள் தர முடியும். மதிராதர், மதிரா அதர், மதிராதர் கவியசப்படுவார். அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கன்னியில் கையில் சாய்வதும் இன்பம். அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம். தன்னலம் தன்னை அறிந்தால் வரும் பேரின்பம். தன்னை அறிந்தால் ஊனோ பாட்ட முடியும். உன்னை அறிந்தால் வரும் இன்பம், தன்னலம் மறந்தால் தரும் பேரின்பம். தன்னலம் மறந்தால் தரும் பேரின்பம். அன்னையின் கையில் ஆடுவது இன்பம்,
கன்னியின் கையில் சாய்வது இன்பம், தன்னை அறிந்தால் வரும் பேரின்பம், தன்னால் மறந்தால் அதுவே பேரின்பம் பார். அதுபோல் இங்கே கன்னி என்பவள் நம்முடைய துன்பங்களை நீக்குகிறாள். தன்னுடைய உதட்டிலே வந்து தேனை மதுவை கொண்டு நிறைவேற்றுகிறாள். விக்கிஷ்டரூப் அதே வந்து விக்கிஷ்ட, அதாவது உருவம் நிறை தவறிய தோற்றம். மேலே பார்த்தால் அங்கே அன்பு, பாசம், தாய்மை அனைத்தும் இருக்கிறது. அதே பெண்ணிடம் வந்து மாற்றம் இருக்கிறது. ஏனென்றால் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே பார். ஆக்குவதும் அவளே, அழிப்பதும் அவளே. அழிக்க முடியாது, அழிப்பதற்கான காரணியும் அவளே. स्त्री का विकृष्ट रूप पुरुष को वासना के अंत गर्त में ढकेलता है. அந்த தாய் பசு தாயும் உள்ள அதே பெண் தன் நிலை தவறும் போது நிலை மாறுகின்ற பொழுது மனிதனை அந்த சிற்றின்பம் என்ற பொருளிலே அவனை தள்ளிவிடுகிறாள். வாசனாக்கே அந்த கர்த்துமே இருண்ட குழிக்குள்ளே, இருண்ட கிணற்றுக்குள்ளே அவனை தள்ளிவிடுகிறாள். நிலை மாறும்போது, நிலை மாறுகின்ற பொழுது அவள் அதை கவிஞர் எழுதுவார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று அவரை போவார். பிரிவியனும் கடலிலே மூழ்க வேண்டும். அவன் பெண்ணால் என்னவென்று அறிய வேண்டும் என்பார். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து கடவுளை ஆசையில் மிதக்கவிட்டு ஆடடா ஆடு என்று பார்த்திருப்பேன். படுவான் துடுக்கிடுவான், படுவான் துடுக்கிடுவான், பட்டதே போதுமென்றான். பட்டதே போதுமென்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் பெருங்கல்லே மூழ்க வேண்டும். அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும் பார். அதுபோல் இதுவும் இருக்கிறது, அதுவும் இருக்கிறது. என்ன சொல்லலை, அன்னியின் மடியில் ஆடுவது இன்பம், கன்னியின் கையில் சாய்வது இன்பம். இங்கே எல்லாமே அவரே அதே அதே அம்மாவை சொல்கிறாரு. அம்மாவை சொல்கிறாரு. அம்மாவை என்று சொல்கிற போது அதே கன்னியை பற்றி, அதே பெண்ணை பற்றி கவியரசர் கூறுகிறார். இருக்கும் பிடிசோறும் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை உனக்கென்றும் துன்பமெல்லாம் எனக்கென்றும், தொல்லை உனக்கென்றும் துன்பமெல்லாம் எனக்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. இது அதே பெண். சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. எல்லா குழந்தையும் பால் கொடுவான். அவனை நல்லா வருவான், கெட்டவன் வருவான், ஆனால் பால் கொடுக்கும். பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. தினம் பசித்த முகம் பார்த்து பதறும் விதம் பார்த்து, பசித்த முகம் பார்த்து பதறும் விதம் பார்த்து பழம் தரும் சோலை அது. பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறும் தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. இருக்கின்ற பிடிசோறும் தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது நேர்மை, அது வாய்மை, அது தூய்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை என்றார். அது நேர்மை, அது தூய்மை, அது வாய்மை, உண்மையாமா, அதுதான் தாய்மை என்று அங்கே அம்மா சொல்லும்போது அங்கே அந்த கண்ணோட்டத்தை பார்க்கிறார் கவிஞர். பெண்ணை இங்கே பார்க்கும்போது இப்படி பார்க்கிறார். காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவினும் கடலிலே மூழ்க வேண்டும். அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டுங்கிறார். அதே மாறும்போது எப்படி ஆகிறது,
மாறாத போது அப்படியாகிறது. அது இருவகையான தன்மைகளும் பெண்ணிடம் உண்டு. இதே கருத்தை பந்த் சொல்கிறார் பாருங்கள். சரி, स्त्री अपने सच्चरित्र से स्वर्ग की तथा कुचरित्र से नरक की सृष्टि करती है. अब சொர்க்கமும் அவளே நரகமும் அவளே. பெண் தன்னுடைய நல்ல பண்பினால் சுகத்தை உருவாக்குறாள். அதே பெண் தன்னுடைய தீய பண்பினாலே நரகத்தையும் உருவாக்குறாள். அதான் சொன்னாங்க பெரியவர்களா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இருந்தார்கள். ஜெய்சே यदि कहीं नरक है इस भू पर, இந்த பூமியில் எங்கேயாவது நரகம் உண்டு என்றால் அது எங்கே? ஹை ஓ நாரிக்கே பீத்தர், பெண்ணுக்குள்ளே இருக்கிறது. சொர்க்கம் है तो वो भी है नारी के भीतर. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இப்படி स्त्री के बारे में बताते हैं. उसके बाद नौका विहार. नौका विहार ना नदी में घूमना, नदी में नाव में सफ़र करना. प्रस्तुत पद्य में सुंदर उपमाएँ और सजीव चित्र है. சிறந்த ஓமைகளை கொடுத்திருக்கிறார். कवि ने गंगा का को एक सुंदर नारी के रूप में मानवीकरण, இது அப்படியா மானவீகரணம் இருக்கார். இங்கே அப்படிதான் கங்கையை ஒரு பெண்ணாகவே அவர் கருதிக்கிறார், எழுதியிருக்கிறார். पर गोरे अंगों पर शिखर शिखर चिमटी है बर्तुल मृदुल लहर. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த படம் எப்படி போகிறது? தண்ணீரை கிழித்துக்கிட்டு போகிறது. அப்போ தண்ணீரை கிழித்துட்டு போகின்ற பொழுது அந்த வானத்துடைய தினமாக இருக்கிற என்ன ஆகுது? நுரை கிளம்புகிறது. அது நுரைக்கு பின்னமாகிறது, நிறம் மாறுகிறது. என்ன மாறுது? வெள்ளையாக மாறுகிறது. இப்போ உடம்பு வெள்ளையாக இருக்காமா. கோரே அங்கும் உப்பர் சிகர் சிகன காம் காம் கர். அப்போ உடம்பு என்னவாயிடுது? உறுப்புகளாக என்னவாயிடுது? வெண்மையாக மாறுகிறது. எப்பவுமே வெண்மை தான் மதிப்பு அதிகம். பொண்ணு குறக்கா, பொண்ணு சிகப்பா கருப்பா, ஏனாக்காளா, கருப்பாக இருந்தால் அதே கம்மி, சிகப்பாக இருந்தாக்கா அதிகம். அப்படியே விட்றாதா பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த வெள்ளைக்கு மரியாதை அதிகம். ஆகவே இதனுடைய நதியினுடைய மார்பு, அந்த உடம்பு என்னவாடுது? படகு போவதனாலே, அந்த படகு கிழிச்சுக்கிட்டு போவதனாலே அவனுடைய தினம் மாறுகிறது. அப்போது அது அந்த மாறினாவது அந்த அலைகள் அப்படியே அலைபாயும், அலைபாயாக ஷேக் ஆகும், அப்படின்னு கொண்டே இருக்கும். சொல்ல பாருங்கள். சிமுட்டி ஹை பர்துல் மிருதுல லஹர். அந்த அலை அஷ்டியாக இருக்கும் இல்லையா? இங்கே அலை அடிக்கவில்லை என்றால் அடங்கி ஒடுங்கிக்கிறது. ஏன்னா அதை எடுத்துக்கொண்டு படகு போகும். அது மானவன், மனிதன். प्रस्तुत कविता में पंत ने प्रकृति के प्रत्येक कण के सौंदर्य का वर्णन करते हुए मानव को सृष्टि का महान तत्व माना है. மனிதன் என்றால் படைப்புடைய மாபெரும் தத்துவம் என்று சொல்கிறார். அவர் ஒவ்வொரு இயற்கையில் ஒவ்வொரு அழகையும் அவர் வர்ணிக்கிறார். அழகை, அதாவது முதல்ல மனிதன் இயற்கையை படைத்தான். இறைவன் இயற்கையை படைத்தான். அதன் பிறகு பறவைகளை படைத்தான். அதன் பிறகு விலங்குகளை படைத்தான். அருவி, ஆறு, ஏரி, நீர், குளங்கள் இதை படைத்தான். அதன் பிறகு கனிகளை படைத்தான், காய்களை படைத்தான், மலர்களை படைத்தான். இறுதியாகத்தான் மனிதனை படைத்தான். ஆக படைப்புடைய இயற்கையினுடைய படைப்பு மிக அழகானது. அந்த படைப்புகளையே உயர்ந்த படைப்பு எதுனாக்கா மனித படைப்பு. சொல்வார்கள், அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்றார்கள். ஆக இறுதியாக படைத்தது தான் மனித படைப்பு. இதெல்லாம் திலகம் வைத்தார் போல, பொட்டு வைத்தார் போல உயர்ந்த படைப்பு தான் மனித படைப்பு. சரி, சிருஷ்டிகா மகான் தத்துவ மானாய். படைப்பிலேயே மிக உயர்ந்த தத்துவம் எதுனா அது மனித படைப்பு தான். மானவ் தும் சப்சே சுந்தரத்தம. தம சுந்தரத்தம. அழகிலேயே அழகுக்கு அழகு என்ற வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை கேட்டாக்கா அது தம என்ற வார்த்தை. இப்போ ஷப்துக்கே சொல் இருக்கிறவா, நிறைய சொல் இருக்கிறது. அது சொல்லும்போது தத்சம, தத்பவ, தேசஜ், விதேசி என்பார்கள். தத்சம என்றால் சன்ஸ்கிருத் வேர்டு அப்படியே தான் தத்சமம் சொல்லுவாங்க. இது சொல்ல பாருங்கள். சுந்தரத்தம, அழகுலேயே அழகுக்கு அழகான. அழகுனா அது அழகுதான் அழகு, வேறு எதுவும் அழகு இல்லை. ஆக மனித படைப்பு ஆகிய மனிதனே நீ அழகுக்கு அழகானவன். நிர்மித்த சப்கி தில் சுஷ்மாசே. தில்லாம் எழு,
எள்ளு போன்ற ஒரு சின்னதாக இருந்த ஒரு உன்னை வந்து அழகால வந்து பெரிதாக உன்னை படைத்திருக்கிறார் கடவுள். தும் நிக்கில சிருஷ்டி மே சிற நிருப்பம். படைப்பு அனைத்தும் நான் சொன்ன மாதிரி இயற்கையை படைத்தார், பறவையை படைத்தார், விலங்குகளை படைத்தார், காய்கனியை படைத்தார், மலர்களை படைத்தார், கடைசியாக மனிதனை படைத்தார். அந்த படைப்பிலேயே உயர்ந்த படைப்பு இருந்தால் அது நீதான். உனக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. நிருப்பம இஸ்கி உபமா நாகோ. ஓமையே இல்லாத ஒரு பொருள் யாரென்றால் அது மனித படைப்பு தான். அதான் சொன்னாங்க, அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அறிகிறது. தும் நிக்கில சிருஷ்டி சே. இந்த படைப்புடைய பிரகாசனை தான். நிக்கில பிரகாஷ்மான். படைப்பிலேயே ஒளிமயமானவன் யார் என்றால் நீதான். உனக்கு நிகர் நீதான். निरुपम उपमा नहीं है, तुलना के योग्य नहीं है. इसका ये तो भाव पक्ष है. कला पक्ष, भाषा शैली. आप अद्भुत शब्द शिल्पी हैं. மிக அற்புதமான சொற்களை சிற்பியை போல அச்சொற்களை வந்து வடித்தெடுக்கும் சிற்பி ஆவார். சிற்பி என்ன செய்வான்? கல்லை சிலையாக வடிப்பான், கல்லை சாமியாக செய்வான். மாற்றுகிறவன் சிற்பி. இவர் வந்து சொல் சிற்பி, சொல்லால் வந்து சிற்பம் படைப்பார். भाषा में संस्कृत के तत्सम शब्दों के तत्सम மொழியில் வந்து संस्कृत வார்த்தைகள் வந்து அப்படியே பொழிகிறார். आपने शब्द चयन में नए नए शब्द बनाने में जो कुशलता दिखाई है वो स्तुत्य है. இவர் சொல்லை தேர்ந்தெடுப்பதிலே மேலும் சொற்களை பயன்படுத்துவதிலே வந்து புதிய புதிய முறைகளை திறமையை அவர் காண்பித்திருக்கிறார். அது சுத்தியை, பிரசசாக்கிய யோகியை, புகழத் தகுந்தது. नए प्रतीकों, काव्य बिंबों और उपमाओं का भाषा में समावेश करके अपने भाषा शैली को नया गौरव प्रदान किया है. புதிய புதிய சிம்பாலிக் ஸ்டைல், ஓமைகள் இவற்றெல்லாம் அடித்து லாங்குவேஜ் வந்து ஸ்டைலுக்கு வந்து புதிய கௌரவத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த அளவுக்கு அழகாக கவிதைகளை சொற்களை தொகுத்தவர்கள் வேறு யாருமே இல்லையா. சந்த் யோஜனா आपने बहुधा मुक्त चंदी का प्रयोग किया है. இவர் வந்து இந்த யாப்புக்கு கட்டுப்படாதவர். இவருடைய படைப்புகள் அனைத்துமே யாப்பை தாண்டியவை, யாப்பு என்னும் இலக்கை தாண்டியவை. சந்த் சொல்லுவாங்க யாப்பு, யாப்பு என்னும் அந்த எல்லையை முக்தக்ஷயமாக. இப்போ வந்தப்போ புது கவிதை மாதிரி தான். நான் ஒரே வாசனம் சொன்ன சொன்ன ஒரு கவிதை, புது கவிதை என்ன, வாங்கினேன் பிடித்தார்கள், கொடுத்தேன் விட்டுவிட்டார்கள். இது புது கவிதை. என்ன அர்த்தம் பார்க்கலாம்? வாங்கினேன் பிடித்தார்கள், கொடுத்தேன் விட்டுவிட்டார்கள். இரண்டு வரி தான். இரண்டு வரையிலே ஒரு கவிதை இருக்கிறது. இது புது கவிதை. இது வந்து யாப்புக்கு கட்டுப்படாத புது கவிதை. என்ன சொல்லுவாங்க? கருத்து என்ன? வாங்கினேன் பிடித்தார்கள், கொடுத்தேன் விட்டுவிட்டார்கள். லஞ்சம் வாங்கினேன் பிடித்தாங்க, லஞ்சம் கொடுத்த விட்டாங்க. இந்த ஒரு வகையில் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. அதுபோல் இது வந்து புதுமையான புது கவிதை. அதுபோல் இவருடைய கவிதைகள் வந்து எல்லாமே புது கவிதைகள், யாப்புக்கு கட்டுப்படாத கவிதைகள். அது கியாபதே முக்த கிருதாபதி. अलंकार योजना अणिगल. आपके चुनावों में मानवीकरण मीन मानवीकरण नदिये मानवीकरण मानवीकरण अलंकार. दीप्सा, दीप्सा मीन्स डबल और दीप्सा. उपमा, ओमयानी और पति के सिंबॉलिक स्टाइल. अनुप्रास, रूपक आदि अलंकारों का अधिकतर प्रयोग हुआ है. अधिमा पर अरे दीप्सा रही. इस प्रकार पंत जी की तीनों कविताएं भाव पक्ष और कला पक्ष ரெண்டே में दोनों दृष्टियों से सफल साबित किए हैं. இரண்டே பதரும் இது மிகுந்த வெற்றிகரமாக ப்ரூவ் ஆகிருக்கிறது. कविता का सारांश स्त्री जीवन कवि पक्ष जीवन वर्त यूथ போடலாம், கண்டிக்கலாம்.
जीवन वृत्त व्यक्तित्व कृतित्व सम्मान ओके कविता का सारांश आमुख प्रस्तुत कविता ग्रामिया काव्य से सकृत है ग्रामिया என்ற ஒரு காவியத்திலிருந்து அது படைக்கப்படுகிறது इसके कवि ने नारी के प्रमुख रूपों का चित्रण किया है ஒரு பெண்ணுடைய முக்கியமான ஒரு வடிவங்களை தோற்றுவிக்கிறார் उदात्त रूप कवि कहते हैं यदि इस पृथ्वी पर कहीं स्वर्ग है तो वो नारी के हृदय में है இந்த பூமியிலே வந்து சொர்க்கம் என்று ஒன்று உண்டென்றால் அது பெண்ணுடைய உள்ளத்தில் இருக்கிறது प्रेम वो प्रेम के परिपूर्ण हृदय में प्रिय को स्थान देती है அன்பு நிரம்பி தன்னுடைய இதயத்துக்குள்ளே தனக்கு பிடித்தவருக்கு அது கடவுளோ காதலனோ அல்லது குழந்தையோ मगनो मगलो इडम கொடுக்கிறார் सामान्य रूप सारा कृपा कवि कहते हैं स्त्री जब विरह के दुख को दूर करती है प्रिय विरह के दुख को दूर करती है பிடித்தவானுடைய பிரிவாட்டம் எனக்கு சேர்த்து வந்து நிற்கிறார் குழந்தை இப்போ அம்மா தான் வந்துட்டு இருக்கு அந்த நாம தாய் என்ன பண்ணுறா அந்த குழந்தையை எடுத்து அனைத்து அந்த பிரிவாண்டு என்ற வேதனையை நிற்கிறாள் ஒரு கணவன் தன் மனைவியிலிருந்து இருக்கும் பொழுது அந்த பெண் அவருடைய அந்த பிரிவாற்றமை நிற்கிறாள் और प्रिय को नव जीवन प्रदान कर सकती है அவள் அந்த கணவன் தனக்கு பிடித்த கணவனுக்கு காதலுக்கு பொழுதுக்கோ புதிய வாழ்க்கையை அவளால் தர முடியும் அதே மாறிய முறை மாறி உருவம் எப்படி இருக்கும் स्त्री पुरुष को कुछ ही क्षणों में वासना के गहरे गड्ढे में डालकर उसके जीवन को दुखमय नरक बना सकती है அதே சேம் பெண் வந்து விரும்பினால் ஆண்களை தன்னுடைய அழகினால் துன்பக் கடலிலே சிற்றின்பக் கடலிலே தள்ளி அவனை பருவொழி கொண்டு போய் அவனை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் அழிக்க முடியும் வாழ்க்கை வந்து दुखमय तेरहवें उलगाக மாற்றவும் முடியும் निष्कर्ष इस प्रकार पंत जी ने नारी के प्रमुख रूपों का वर्णन सुंदर ढंग से किया है ये नौका विहार एक हिसाब से वो कर देखेंगे नौका विहार मानव है तो उसके बारे में अगले एपिसोड में देखेंगे और तब तक के लिए आपसे विदा लेता हूँ இன்னும் அவருடைய பந்த் அவருடைய இந்த தொகுப்பு நிறைவுபடவில்லை அடுத்த எபிசோடில் அவருடைய இன்னும் சில பிரிவுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதுவரைக்கும் நாளைய நிகழ்ச்சியோடு தங்களை சந்திக்கின்ற வரை உங்களோடு விடைபெறுவது உங்களின் சுந்தரராஜன் नंरी वणकम मैं तब सब तक के लिए आपसे विदा लेता हूँ हार्दिक धन्यवाद जय हिंद।